வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய வெற்றியோகம் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம அடுத்து 16 கொஸ்டின்ல இருந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற கொஸ்டின் நம்ம எடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஓகே, நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க பாருங்க. ஒரு வியாபாரி தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அப்போ எப்படி போடலாம் பாருங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீனிங் என்ன சொல்றாங்க பாருங்க. இவர் வந்துட்டு பாருங்க வெளியில வந்துட்டு வாங்குறாங்க. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி, அவரு வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் வந்து விற்கும் போது என்ன பண்றாங்க பாருங்க, அவரோட வாடிக்கையாளர்களுக்கு 10% பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கொடுக்கறதா சொல்றாங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு என்ன சொல்றது, ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் அவர் வந்து ஆஃபர் கொடுத்தாலுமே பாருங்க, அவங்களுக்கு பாருங்க 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அது எப்படி பாருங்க, உங்களுக்கு தள்ளுபடி 10% கொடுத்துமே லாபம் எப்படி அவருக்கு வரும் பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு இவரு, அவர் ஒரு வேளை கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு ரொம்ப கூட வச்சு என்ன பண்ணியிருப்பாரு, கொஞ்சமா கம்மி பண்ணி வித்துருப்பாரு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இன்கேஸ் அவர் ஒரு வேளை 100 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குறாருன்னா என்ன பண்ணிருக்கலாம், அவர் குறிக்கும் போது அந்த ரேட் என்னன்னு காட்டியிருக்கலாம் பாருங்க. ஒரு 200 ரூபான்னு காட்டியிருக்கலாம் இல்லைங்களா? இன்கேஸ் ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 200 ரூபான்னு காட்டி வெறும் 20 ரூபாய் கூட கரைச்சானா அவருக்கு என்ன 150 ரூபா தான் இல்லைங்களா? மிச்சம் 50 ரூபா லாபம் தான் இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம்? 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 200 ரூபான்னு குறிச்சிடறாரு, வெறும் 20 ரூபா மட்டும் தள்ளுபடி பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோக்கு வித்துருப்பாரு, 180 ரூபாய்க்கு இல்லைங்களா? அப்போ அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்கும், 80 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றாரு, வாங்கின ரேட்டோட ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இது பண்ணி வச்சிருந்தா தான் உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்குங்களா? இப்போ அந்த மாதிரி கொஸ்டின் இது. ஓகேங்களா? அப்போ எத்தனை ரூபா கூட்டி வச்சிருக்கிறாரு, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்துருக்குன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அதோட உண்மை விலை என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, 450 ரூபா. சரியா? அப்போ அவர் வாங்கினது 450 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவர் விற்கும் போது பாருங்க என்ன பண்ணியிருக்காரு, 20% ப்ராஃபிட் வச்சு தான் வித்துருக்காரு. அவர் கைக்கு பார்த்தீங்கன்னா 20% லாபம் வந்திருக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம மெதுவாக போகலாம் இல்லைங்களா? ஓகே, அப்போ 450 தான் ஒரிஜினல் ரேட் இல்லைங்களா? ஓகேவா? அப்போ அவருக்கு ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னா இந்த 450ல 20% எவ்வளோ வரும் பாருங்க, 10%னா 45 ரூபா. சரி, 20% அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 90 ரூபா இல்லைங்களா? ஓகே, இப்போ 450ல உங்களுக்கு எவ்வளோ கூடி இருக்கும், 90 ரூபா வந்து அவருக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும். அப்போ 980 நாள் மிச்சம் 1. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா என்னது, வாங்கிய விலை. இந்த 540 உங்களுக்கு என்னது, விற்ற விலை. ஓகேவா? பட் ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க பாருங்க, குறித்த விலை. ஆமாவா? 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, 20% ப்ராஃபிட் வச்சு 540 ரூபான்னு வித்துருக்காங்க. பட் நம்மகிட்ட கொஸ்டினா கேட்குறது அது கேட்கலையே, குறிச்ச விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. குறிச்ச விலை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, லேபிள் பிரைஸ் என்னன்ற மாதிரி. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு தெரியாது, இவர் வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு லேபிள் பிரைஸ் வந்து குறிச்சிருப்பாரு, இந்த விலை தெரியல. சரியா? அப்போ பாருங்க, அந்த லேபிள் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்ட ரேட்டு தானே இந்த 540. புரிஞ்சு இல்லைங்களா? பாருங்க, தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தர்றாரு. ஓகேங்களா? இதுல இருந்து தள்ளுபடி தருவாரு, நம்ம லேபிள்ல இருந்து தான் நமக்கு ஆஃபர். ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா குறித்த விலை, இது நமக்கு என்னன்னு தெரியாது. பட் இதுதான் என்ன சொல்லியிருக்காரு, 540 ரூபாய்க்கு வித்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 540 விற்ற விலை தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் போன அமௌண்ட் தானே உங்களுக்கு இந்த 540ங்கிறது. ஆமாவா? இந்த விஷயம் புரிஞ்சுங்களா? இந்த அமௌண்ட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் போன ரேட்டு தான் உங்களுக்கு 540. அப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க, அந்த குறித்த விலை என்னன்னு கேட்கறாங்க இல்லைங்களா? ஓகே, இப்ப குறிச்ச விலையில இருந்து 10% கம்மியான அந்த ரேட்டு தான் உங்களுக்கு எவ்வளவு, 540 இல்லைங்களா? அப்ப பாருங்க, அப்போ ஒருவேளை இது பாருங்க, இதுதானே ஹோல் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 100% அப்படின்னா அதுல இருந்து 10% கம்மியான 90% வேல்யூ தான் உங்களுக்கு எவ்வளவு, 540 இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் போட்டு ஆன்சர் எடுத்துடலாம் இல்லைங்களா? எப்படி போடும் பாருங்க, 90% தான் 540 அப்படின்னா 100% எவ்வளவு. ஓகேவா? குறுக்கு பெருக்கல் பண்ணி எடுங்க. அடிக்கலாமா? 654. அப்ப ஆன்சர் உங்களுக்கு எவ்வளவு, 600 ரூபாய். இப்ப அந்த 600ங்கிறது உங்களுக்கு என்னது, ஆன்சர் வந்துச்சு இல்லைங்களா? அப்ப குறித்த விலை உங்களுக்கு எவ்வளவு, 600 ரூபாய். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சிருக்குமான்னு பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, அவர் ஒரு பொருளை வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு, 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு, ஜாஸ்தியா வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம், லேபிள் பிரைஸ் வந்து ரொம்ப கூட வச்சுக்கிறாரு. அப்ப 450 ரூபாய்க்கு வாங்கி இதான் உங்களுக்கு என்ன, அந்த குறித்த விலை இல்லைங்களா, 600 ரூபான்னு வச்சுக்கிறாரு. சரியா? 450 வாங்கி 600 ரூபான்னு குறிச்சிக்கிறாரு. ஓகே, இப்போ என்ன பண்றாரு, அந்த 600க்கு தான் அவர் என்ன பண்றாரு, 10% டிஸ்கவுண்ட் விடுறாரு. ஓகேங்களா? இதுல இருந்து உங்களுக்கு
டிஸ்கவுண்ட் விட்டா அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு பாருங்க, 540 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அவரோட ஒரிஜினல் வாங்கினது எவ்வளோ தான், 450 தான் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் எவ்வளோக்கு விற்கிறாரு, 540 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது, 20% லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த சைக்கிள் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ இவ்வளோ நமக்கு போக தேவையில்ல. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வெறும் அந்த குறித்த விலை என்ன அப்படின்ற மட்டும் கேட்குறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ வருது, 600 ரூபாய். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேட்கலாம். ரயில்வேலையும் வந்திருக்குது. இது பாதி டிஎன்பிசிலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கொஸ்டின்லாம் கேட்டுருக்குறாங்க. சரியா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே? ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம அவ்வளோ டீப்பாக வந்து போட போகிறோம். சரியா? இன்கேஸ் நான் பார்த்தீங்கன்னா ரயில்வே தான் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ரயில்வே எக்ஸாமில் நீ இந்த அளவுக்கு இழுத்தெல்லாம் போட்டுருக்கு தேவை. சரிங்களா? அது இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி டைம் கம்மி பண்ணி போடலாம் அப்படின்னா பாருங்க, நீங்கள் எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த லைனை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஈக்குவல் அதுக்கு எப்படி, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு அதோட ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம், நமக்கு மார்க் ப்ரைஸ்ல இருந்தாலும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஆமா இல்லைங்களா? ஓகேவா? அது வந்து எதுக்கு சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்க உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எதுல இருந்து கண்டுபிடிப்போம், காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து தானே. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு மேலே போகுது இல்லாட்டி எவ்வளவு கீழே வருது, அதை வச்சு தான் சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் வந்துட்டு எப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த விஷயத்தை போட்டு நம்ம டப்புன்னு ஆன்சர் எடுத்துட முடியும். ஓகே? அப்போ பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸுங்களா நம்ம கிட்ட அதுதான் கேட்டுருக்காங்க. அது தெரியாது. சரிங்களா? எழுதிக்கலாம் மார்க் ப்ரைஸ். ஓகே. அடுத்து டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அந்த டீன் என்ன சொன்னா டிஸ்கவுண்ட் இல்லைங்களா? இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் என்ன 100ல இருந்து 10 வந்து கம்மியாகுது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ற போறாங்க, அப்போ டிஸ்கவுண்ட் போக நம்ம என்ன எழுதலாம், 90ன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிபி அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் ரேட் வந்து 450, அதை எழுதிக்க போறீங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல 20% வந்து ப்ராஃபிட் இல்லைங்களா? அப்போ இங்க என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட்னா 100 கம்மியானாலும் 90 எழுதுனீங்களா, இங்க வந்து 20 வந்து கூடுது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன எழுதிக்கிறீங்க, 120ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? 0 எத்தனை வந்து பாருங்க, 9ங்களா? எத்தனை வந்துடுது, 9 45. சரியா? அப்போ 12 5 பேருக்கு உங்களுக்கு எவ்வளோ, 60. இப்போ ஆன்சர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வருது, மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 600 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக போட பார்க்கணும். சரிங்களா? நம்ம ரயில்வேக்குள்ளே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்த விஷயத்த பண்ணணும் இல்லைங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டப்புன்னு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் வந்துட்டு ஒரு பாருங்க 2 3 4 செகண்ட்லேயே ஆன்சர் டப்புன்னு 600ன்னு எடுத்துரும். ஓகேவா? ஓகே. 17வது கொஸ்டின் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்சன்டேஜ் ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்னன்னு சொல்லி, கொஸ்டினோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, 2 கை கடிகாரத்தை வந்து விற்கிறாங்க. எத்தனை ரூபாய்க்கு, 592 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? அப்போ பாருங்க 2 இருக்கு, 1 2. இதே எவ்வளோக்கு, 594 ரூபாய்க்கு விற்கிறாரு. இதையும் பார்த்தீங்கன்னா 594க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? 2 வேற வேற வாட்ச். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து 10% ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, 10% நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதோட அர்த்தம் என்ன சொல்றாங்க, ஒருவேளை இதை வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு அதிகத்துக்கு வித்துருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 550க்கு ஏதோ வாங்கி இவ்வளோ ரேட்டுக்கு வித்துனா அவருக்கு வந்து ஜாஸ்தி வருது. ஓகேங்களா? இதை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 600 ரூபாய்க்கு மேலே, ஓகேங்களா, ஒரு 620 ரூபாய் எவ்வளோக்கு வாங்கி கம்மியா விற்கிறாரு. அதனால இது பார்த்தீங்கன்னா நஷ்டம் வருது. ஓகேங்களா? இது ஒரிஜினல் ரேட் கிடையாது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்ல வரோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வித்தாங்கன்னா ஓவராலா இவருக்கு வந்துட்டு லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் இந்த மீனிங் அப்படி இப்படிலாம் ஒண்ணுமே பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. அண்ட் எத்தனை ரூபா கொடுக்குறாங்க எதை பத்தியும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தா எப்படி போறது மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, 10% லாபங்களா, அப்போனால +10ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க, 10% நஷ்டங்களா, அதனால -10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லைங்களா? அவ்வளவுதான். அப்ப அதை கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும், +10 -10 0 இல்லைங்களா? ஓகே. இப்போ மேல இருக்க 2க்கு பர்சன்டேஜ் அப்படின்னா 10 பெருக்கி, ஓகேங்களா, மேல இருக்க 2 பெருக்கி 100ஆல வகுத்துருங்க. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். இதுக்கு வந்து பர்சன்டேஜ் எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மேல இருக்க 2 பெருக்கி 100ஆல வகுக்குறீங்க, அதுக்கு என்ன வருது, 1 வருது. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பிளஸ் குறியா மைனஸ் குறியா பாருங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், +10 -10 தானே பெருக்கி இருக்கும். அப்போ ஆன்சரிங் என்ன வரும், +, - இருக்குன்னா மைனஸ். அவ்வளவுதான். இப்போ ஓவரால் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க, 1%. சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு நட்ட சதவீதம் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதனால நீங்க ரேட் என்ன எது என்ன எதுவுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க என்னென்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மைனஸ் வந்து எதை குறிக்குது, நஷ்டத்தை குறிக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நட்டம் 1%. கிளியருங்களா? ஸோ இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 10% மட்டும் வரல,
உங்களுக்கு நம்பர் எப்படி வந்தாலும் சரி ஓகேங்களா. இங்க ஒரு வேலை 10% லாபம் 20% நஷ்டம்னாலும் இதே மாதிரி போட போறீங்க. இங்க என்ன பண்றீங்க 10 அந்த இடத்துல 20 போட்டு ஆன்சர் எடுக்க போறீங்க சரியா. இல்ல ரெண்டுலயும் உங்களுக்கு லாபம் வர மாதிரி வந்துச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க பிளஸ் போடுவீங்க, கீழேயும் பிளஸ் போட போறோம் ஓகேங்களா. இந்த விஷயத்த நம்ம உங்களுக்கு பாத்தீங்கன்னா அளவியல கூட யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. என்னன்னா ஒரு செவ்வகத்தோட நீளத்தை வந்து நான் 10% அதிகரிக்கிறேன், அகலத்தை வந்து 10% குறைக்கிறேன், பரப்பளவு என்ன மாற்றம் வரும், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ இது வந்து ரொம்ப பேசிக்கான மேட்ரு, எவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா இருந்தாலும் ஈஸியா எடுத்துடலாம் ஓகேவா. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு என்ன சொல்லிடும் உங்களுக்கு செட் ஆயிரும் ஓகேவா. ஆன்சர் பாத்தீங்கன்னா எவ்வளவு 1% நட்டம். அப்ப 18வது கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு வியாபாரி தன்னிடம் இருந்த 2/3 பங்கு சாமான்களை 5% லாபத்திலும் மீதியை 2% நட்டத்திலும் விற்பனை செய்து ஒட்டுமொத்த லாபமாக ரூபாய் 400 பெற்றால் அவரிடம் இருந்த மொத்த சாமான்களின் மதிப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சரிங்களா. அப்போ என்ன பாருங்க 2/3 பங்குங்களா, ஓகே 2/3 ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா. அப்போ அந்த 2 பார்ட்டுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, அவங்களுக்கு 5% லாபம் வருதுங்களா. ஓகே, மிச்சம் இருக்கிறது வந்து மிச்சம் 1 இருக்குங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா 2% நஷ்டத்துல விற்கிறாங்க. இப்போ ஓவரால் டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சரியா. ஓகே, அப்போ அந்த கொஸ்டின் எப்படி பார்க்கலாம் பாருங்க. நம்ம 2/3 வந்து ஃபுல்லா இது பண்ண வேணாம் இல்லைங்களா. அப்போ 100ஆல பெருக்கிட்டு போட்டோம்னா ஈஸியா இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் 300ல 200 பங்கு அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ ஓவராலா பாருங்க எவ்வளவு 300. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது 200. இது பாத்தீங்கன்னா மிச்சம் 100 இருக்கு இல்லைங்களா. சரி, அப்போ 200ங்கிற பார்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க 5% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. இப்போ 200ல 5% எவ்வளவு, 200ல 10% 20ங்களா, 5%னா எவ்வளவு, அதுல பாதி. ஓகே 10. இப்போ 200ங்கிற பார்ட் எவ்வளவு வித்துருக்காங்க 210ன்னு வித்துருப்பாங்க. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, மீதி 2% நஷ்டத்துல வைக்கிறதா சொல்றாங்க. இப்போ 100ல 2% உங்களுக்கு வந்து என்ன ஆகுது நஷ்டத்துல போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க 98க்கு தான் வித்துருப்பாங்க இல்லைங்களா. அப்போ ஓவராலா கூட்டுங்க என்ன ஒரு 8 10 மிச்சம் 1 308 ஓகேங்களா. அப்போ ஒரிஜினல் உங்களுக்கு எவ்வளவுதான் இருந்த வேல்யூ 300ங்களா, இப்போ எவ்வளவு மாறி இருக்கு 308 மாறி இருக்குது இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு என்னது ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்குது இல்லைங்களா. ஓகே, அப்போ அவங்க ஓவராலா ஒட்டுமொத்தமா என்ன பண்றாங்க பாருங்க, லாபம் உங்களுக்கு எவ்வளவு 400 வருதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, மொத்த சாமான்களின் மதிப்பு. அப்போ அந்த ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு அதோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஓகேங்களா. சரி, அப்ப பாருங்க 300ங்கிறது எவ்வளவு மாறி இருக்கு 308 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு லாபம் பாருங்க 8 இது லாபம் இல்லைங்களா. ஓகே, அப்ப அவங்க ரூபாயில எவ்வளவு சொல்றாங்க பாருங்க 400 ரூபாய் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. ஓகே, அப்ப அது 8ஓட வேல்யூ தான் உங்களுக்கு எவ்வளவு 400 ரூபாய். இது விஷயம் புரிஞ்சுங்களா. 8 தான் இந்த பாருங்க 300ங்கிறது 308 8 அந்த 8ங்கிறது நமக்கு எவ்வளவு 400 ரூபாய். ஓகே, அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, அத மொத்த சாமானோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க இல்லைங்களா. அப்ப மொத்த சாமானா எவ்வளவு 300. அப்ப 8 தான் 400 அப்படின்னா இந்த 300 ஓகேவா அப்படிங்கிறது எவ்வளவு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் குறுக்கு பெருக்கல் பண்ணி அடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா. அப்ப குறுக்கு பெருக்கல் எப்படி பண்ணலாம், ஓகே 400 இன்ட்டு அந்த 300 போடுங்க பை 8 ஒரு 4 4 இது என்ன பண்ணலாம் 2 8 ஒரு 2 2 5 2 30. இப்போ பெருக்கீங்களா எவ்வளவு வருது பாருங்க ஆன்சர் உங்களுக்கு 15000 வரும் இல்லைங்களா. ஒரு 2 3 இங்க ஒரு 2 0 இருக்கு, அதை சேர்த்து போட்டு வேலை முடிஞ்சுது. ஆன்சர் நமக்கு எவ்வளவு, அந்த ஒட்டுமொத்த சாமான்களோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது 15000. கிளியரா. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. விவேக் 25 நாற்காலியை ரூபாய் 375க்கு வாங்கி அவற்றை விற்கும் போது 5 நாற்காலியின் விற்ற விலைக்கு சமமான லாபம் அடைகிறார் எனில் ஒரு நாற்காலியின் விற்ற விலை என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தப்புன்னு ஆன்சர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும் ஓகேங்களா. ஓகே, அவர் பாரு என்ன பண்றாருங்க 25 நாற்காலி வந்து வாங்குறாரு. எத்தனை ரூபா கொடுத்து வாங்குறாரு பாருங்க 375 ரூபாய்க்கு வாங்குறாங்க சரியா. அவர் என்ன பண்றாரு வாங்கிட்டு வந்துட்டு விற்கும் போது என்ன பண்ற ரேட்டை வந்து கூட்டுறாரு சரியா. கொஞ்சம் ஒரு நாற்காலியோட ரேட்டை வந்து அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு. அப்போ விற்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து லாபம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. அப்போ அவங்க லாபத்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, டைரக்டா அவங்க சொல்லல. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்த லாபம் பாத்தீங்கன்னா விற்குவாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த 5 சேரோட லாபத்து 5 சேரோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. அப்போ நீங்க என்ன அந்த 375/25 ஒண்ணுலாம் எப்படி சொல்ற 25 போட்டு 1ஓட வேலையை கண்டுபிடிச்சு அப்படிலாம் போட்டு நம்ம சுத்தி வளைச்சுலாம் தொட தேவையில்ல. அப்போ கொஸ்டின் நமக்கு புரிஞ்சா ஈஸியாவே எடுத்துடலாம். எப்படி சொல்றாங்க பாருங்க, இப்போ 375 நாற்காலி எத்தனை ரூபா, சரி 375 ரூபா கொடுத்து எத்தனை நாற்காலி வாங்குறாங்க 25 நாற்காலி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சரியா. இது பாத்தீங்கன்னா என்னது வாங்கிய விலை. இப்போ இந்த லைனை மட்டும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க 5 நாற்காலியோட விற்ற விலைக்கு சமம் அவரோட லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. 5 நாற்காலியோட விற்ற விலைக்கு சமம் அவரோட லாபம் அதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா.
அப்ப பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் விற்கும் போது இந்த 375 ரூபாயை வந்து எத்தனை நாற்காலி எடுத்துருவாரு, 20 நாற்காலியிலேயே 375 ரூபாய் வித்துருவாரு இல்லைங்களா. மிச்சம் இருக்கிற 5 நாற்காலி வந்துட்டு என்னது லாபம், ஆமாவா. அப்ப நம்ம ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க. விற்ற விலை எப்படி வருது பாருங்க, விற்ற விலை 375. இந்த 375ங்கிறது எத்தனை நாற்காலியோட விற்ற விலை, 20 நாற்காலியோட விற்ற விலை இல்லைங்களா, ஆமாவா. ஏன்னா மிச்சம் இருக்கிற 5 வந்து அவருக்கு என்னது லாபம், புரிஞ்சது இல்லைங்களா. இப்போ அவ்வளோதான், அந்த பை 20 போட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சது இல்லையா. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒரு நாற்காலியோட விற்ற விலை தான் இல்லைங்களா. அவ்வளோதான், என்ன பண்ணலாம் பாருங்க, 2ஆல் அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிங்கன்னா ஓகே, 2 2, மிச்சம் 1 8 2 16, மிச்சம் 1 7 2 14, ஓகேங்களா. புள்ளி வைக்கலாம். மிச்சம் 1 பார்த்தீங்கன்னா 5 2 10, 10ஆல் போட்டோன்னா இன்னும் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சிடலாம் இல்லைங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும் பாருங்க, 18.75 ரூபா, ஓகேங்களா. 18.25 ரூபா, ஓகேவா. கான்செப்ட் புரியுது இல்லைங்களா. சரியா, அந்த 25ங்கிற இடத்துல பை 20ன்னு போடுறோம், ஏன்னா மிச்சம் இருக்கிற 5 வந்து லாபம், இது பார்த்தீங்கன்னா விற்ற விலையா மாறிடுது. அப்போ இதோட கொஸ்டினோட ஒரே லைன் என்னதான், 375 பை 20 போட்டோம்னா அது ஆன்சர். சரியா, இப்போ பாருங்க எத்தனாவது கொஸ்டின் பார்க்குறோம், நம்ம இப்போ 20ஆவது கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ்ல நம்ம இது வரைக்கும் பாருங்க மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் வந்துருது, 20 கொஸ்டின் வந்துருக்கு இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரயில்வே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், 20 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ மொத்தமாக உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ப்ராஃபிட் லாஸ்லேயே 40 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிருது. சரியா, அப்போ இதில் இருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே என்ன ஆயிடுங்க, எல்லா எக்ஸாமுக்குமே ரெடி ஆயிடலாம். சரியா, வெற்றியுலகம் சேனல் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வெற்றியுலகம் சேனலோட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப், ஓகேங்களா, அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்கு, ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதில் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நடத்தணும் இல்லைங்களா, இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன, இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் ரயில்வே கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட பிடிஎஃப் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா, அடுத்து சரி ஓகே நம்ம கொஸ்டின்ல வரலாம். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, இதுதான் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாங்க, சுந்தர் ஒரு பொருளை விற்கும் பொழுது அதன் விற்ற விலையில் 25% லாபம் அடைகிறார் எனில் அவரின் உண்மையான லாப சதவீதம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா, அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லாப சதவீதம் அப்படின்னாவே நம்ம எங்க இருந்து தான் போடுவோம் பாருங்க. உங்களுக்கு வாங்கின விலையை வச்சுதானே நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஆமா இல்லைங்களா. வாங்கின விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸை நம்ம பேஸா வச்சுப்போம், அதுல இருந்து மேல எவ்வளவு போதோ அதுதானே லாபம். பட் இந்த இடத்துல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, விற்ற விலையில பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காங்க, 25% லாபம் அடையிறதா சொல்றாங்க. அப்போ உண்மையான லாப சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. உண்மையான என்ன மீனிங், உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து போனா எவ்வளவு லாபம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா, அப்போ இதை பார்த்தோன்னே நீங்க டப்புன்னு 25 அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வந்துடக்கூடாது. இந்த 25ங்கிறது விற்ற விலையில. அப்போ எப்படி போடலாம் பாருங்க, எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விற்ற விலையில 25% லாபம் அப்படின்னா நமக்கு பாருங்க ஹோல் நம்பரா வர மாதிரி வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஹோல் நம்பரா அப்படின்னா ஒருவேளை பாருங்க 100 ரூபான்னு வச்சு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா. அப்ப இந்த 100 ரூபாங்கிறது இந்த இடத்துல என்னமா வச்சுக்கலாம்னா விற்ற விலை, ஓகேங்களா. நம்ம என்னன்னா ரெகுலரா வாங்கின விலை 100 வச்சு போவோம் இல்லைங்களா. இந்த கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்களா, இதை காட்டுறேன். 100 ரூபாய்க்கு அவர் வந்து வித்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்றாங்க, 25% லாபம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அந்த பொருளை அவர் எவ்வளவு தான் வாங்கியிருப்பாங்க, 75க்கு தானே வாங்கியிருப்பாங்க. அப்ப 100க்கு 25 லாபம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், அந்த 75க்கு தானே வாங்கியிருப்பாரு. இந்த கேப் உங்களுக்கு எவ்வளவு, 25. சரிங்களா, இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க, உண்மையான லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க இல்லைங்களா. அப்ப எப்படி போடுவோம், 75க்கு எவ்வளவு லாபம் பாருங்க உங்களுக்கு 25, அப்பனா 100க்கு எவ்வளவு, இப்படிதானே போடுவோம், ஓகேங்களா. அப்போ ஒரு 25 3 25. இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 100/3 இப்படி மாதிரி வரலாம். அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 100/3 அப்படின்ற மாதிரி வருது. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல இது இருந்தால் இதை போடுங்க, இல்லைன்னா சுருக்கி கூட கேட்பாங்க இல்லைங்களா. அடிச்சோன்னா என்ன வரும் பாருங்க, 3 9 மிச்சம் 1ங்களா, ஓகே. அடுத்து 3 9ங்களா, இப்போ இன்னும் 1 வரும் இல்லைங்களா, அப்போ புள்ளி வச்சிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க 1 வரும், 10 மாறிடுமா, அப்படியே போயிட்டு இருக்கீங்களா, என்ன வரும் 33.3%. இதான் உங்களுக்கு என்னது ஆன்சர், சரியா வருது இல்லைங்களா. அப்போ பாருங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. எப்படின்னா விற்ற விலையில இருந்து உங்களுக்கு வந்து லாப சதவீதம், வாங்கின விலையில இருந்து லாப சதவீதம், இதுல ரெண்டுல வந்து எது வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரியான பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு பாருங்க என்ன வருது, உண்மையான லாப சதவீதம் 33.5%. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, வெற்றி உலகம் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.